வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஆதவன் ஜோதிட நண்பர்கள் அனைவர்களுக்கும் வணக்கம். நாம் இன்று பேச இருக்கும் தலைப்பு, உங்கள் ஜாதகத்தில் 3 திரிகோணாதிபதிகள் தெய்வ வழிபாடு பற்றி பேசவிருக்கிறோம். முதலில் மேச லக்கணத்திற்கு பார்க்கலாம். மேச லக்கணம் சரள லக்கணமாக வரும். அந்த லக்கணத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் முருகன் வழிபாடு செய்து வரவும். செவ்வாய்க்கிழமை பழனி முருகன் கோவிலுக்கு சென்று 6 நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்ய உங்கள் லக்கணம் பல பெறும். அதேபோல் 5ஆம் இடமாகிய சிம்ம வீடு 5ஆம் இடமா மேச லக்கணத்திற்கு 5ஆம் இடமாக வருவதனால் சிம்மம் என்பது திருவண்ணாமலையாரை குறிக்கும். அண்ணாமலையாரை பௌர்ணமி என்றும் ஞாயிற்றுக்கிழமை என்றும் போய் வழிபாடு செய்து வர உங்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், குழந்தை பாக்கியம் அனைத்தும் கிடைக்கப் பெறுவீர். மேச லக்கணத்திற்கு 9ஆம் இடமாக தனுசு வீடு வருவதனால் தனுசு வீட்டுக்கு அதிபதியான குரு பகவானை திருச்செந்தூர் சென்று வியாழக்கிழமை அல்லது பௌர்ணமி என்று சென்று வழிபாடு செய்து வர உங்களுக்கு உயர் பதவி, பொருளாதாரம், குடும்ப முன்னேற்றம் அனைத்தும் கிடைக்கப் பெறுவீர். உங்கள் வாழ்நாளில் மேச லக்கணக்காரர்கள் லக்கணாதிபதி செவ்வாய், 5 குடைய சிவபெருமான், 9 குடைய குரு பகவான் 3 திரிகோணாதிபதிகளை வழிபாடு செய்து வர உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து முன்னேற்றம் அடைவீர்கள். வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிடர் சகுந்தலா தேவி.